தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மூன்று வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சாய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம். பெரிவா எப்படி வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி, ஆதிசங்கர பகவத்பாதர் அவர் குருவை சந்தித்தது, சங்கரருக்கு கிரமமாக சந்நியாசம் வழங்கப்பட்டது, அந்த இடம் ஓம்காரேஸ்வரில் பக்கத்தில் இருக்க அந்த குகை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணினா, எப்படி அருள் பண்ணினா அப்படிங்கிறத பார்த்தோம். அது மாதிரி பெரியவா பக்தாளில் பலவிதமான பக்தர்கள், அவளுக்கு பலவிதமான அனுபவங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வரும். அதில் டி சுப்பிரமணியம் அப்படின்னு ஒரு பக்தர், இவர் பானாம்பட்டு அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் மதுரையில் இருந்தார். மதுரைக்கு மேலூரில் இருக்கிறது இந்த குடும்பம், அப்பா எல்லாருமே மடத்திலோட தொடர்புண்டு நிறைய கைங்கரியெல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அப்பப்போ பெரியவா தரிசனம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். இவர் ஒரு நாளைக்கு மதுரையிலேருந்து கிளம்பி, மேலூர்லேருந்து கிளம்பி பெரியவாளை தரிசனம் பண்ணோம் அப்படின்னு வர ரொம்ப சிரமப்பட்டு. இந்த காலம் மாதிரி உடனே எங்கே இருக்கா, இப்படி இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் பெரியவா எங்கே கேம்பில் இருக்கா அப்படின்னு அங்கே விசாரிச்சு இங்கே வச்சுருந்தா பெரியவா முடிகொண்டாங்கிற இடத்துல இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது. மேலூர்லேருந்து கிளம்பி ராத்திரி 7 மணிக்கு முடிகொண்டானுக்கு வந்தார். கார்த்தால கிளம்பினவர் சிரமப்பட்டு முடிகொண்டானுக்கு வந்தால் அங்கே என்ன நியூஸ் அப்படின்னா, சொன்னால் இல்லை, நேத்திக்கு தான் கிளம்பி பூந்தோட்டம் போயிட்டா பெரியவான்னா. இவர் பார்த்தார், அடராமா, இங்கேருந்து கிளம்பி இவ்வளோ சிரமப்பட்டு கார்த்தால கிளம்பி ராத்திரி இவ்வளோ வழியாக வந்தால் பெரியவா தரிசனம் கிடைக்குமாக்கோன்னு நினச்சின்னு வந்தால் பூந்தோட்டம் போயிட்டாங்கிறாளே நேத்திக்கே கிளம்பி அப்படின்னு. என்ன பண்ணுதுன்னு தெரில. சரி, பூந்தோட்டம் போய் தான் ஆகணும். போகணுன்னா எப்படி போகிறது அப்படின்னு பார்த்தார். அங்கே பக்கத்தில் ஏதோ ஒரு வாடகை சைக்கிள் கடை இருந்தது. அவர்கிட்ட போய் கேட்டார், ஒரு வாடகை சைக்கிள் கொடுங்க, நான் பூந்தோட்டம் போனோம் அப்படின்னா. அந்த ஆள் சொன்னார், போகிற வழியெல்லாம் ரொம்ப இருட்டாக இருக்கும், சரியான இடம் இல்லை, அதனால் இப்படி தனியாக போக வேண்டாம், நீங்கள் இங்கேயே தங்குங்க, தங்கிட்டு கால வேளையில் நான் சைக்கிள் தரேன், நீங்கள் கற்களில் இங்கேருந்து நேராக பூந்தோட்டம் போய் பெரியவங்களை பார்க்கலாமே அப்படின்னு. இவருக்கு ஆர்வம் தாங்கலை. இல்லை நான் எப்படியானும் ராத்திரியே தான் போகணும் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக இருந்தார். சைக்கிளை வாங்கிட்டார். அந்த என்னமோ கடைக்காரருக்கு ஒரு அஜ்ஞானம், பாவம், இப்படி முன்ன பின்ன தெரியாதவர் வந்து இந்த ஊரை பற்றி தெரியாத இப்படி பண்ணுறாருன்ட்டு. அதனால் என்ன பண்ண, இன்னொருத்தர துணைக்கி ஆளை வேறு அனுப்பிச்சி வச்சார். ஒரு வழியாக பூந்தோட்டத்துக்கு போனால், பூந்தோட்டத்துக்கு போனால் அப்பாடா பெரியவாளை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போனால் அங்கே கூட இருக்கிறவா சொன்ன விஷயம் இதுக்கு மேலே ஒரு இடி மாதிரி இருந்தது. என்னென்ன, பெரியவாளுக்கு ஹெவி ஃபீவர், அதனால் படுத்துன்னு இருக்கா, ரொம்ப ஜுரமாக இருக்குது, இப்போ பார்க்க முடியாது, கார்த்தால தான் முடிஞ்சால் பார்க்கலாம்னு. இவருக்கு எப்படி இருக்கும்? இவருக்கு அழுகையே வந்துடுது. என்னடா அது, இப்படி கிளம்பின வேலை சரியில்லையா, மெனக்கட்டு மேலூர்லேருந்து கிளம்பி வந்திருக்கோம் பெரியவாளை தரிசனம் பண்ணோம்னு வந்தால் இந்த இடத்துல இருக்காளேன்னு முடிகண்டானுக்கு போனால் அங்கே இல்லை, நேற்றுக்கே போயிட்டாங்கிற, சரி இங்கேயான வந்து பார்க்கலாம் அப்படின்னா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துன்னு பாதிரத்தில் நம்ம இப்படி வந்திருக்கோம் இருட்டில், இங்கே வந்தால் இதை மாதிரி நியூஸ் இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவருக்கு அழுக வந்துடுத்து. ஏன், அப்பா எல்லாம் மடத்து கைங்கரியம் பண்ணியிருக்கா, எல்லாம் பண்ணியிருக்கா, நாங்களும் சின்ன வயசுலேருந்து தரிசனம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கெல்லாம் பக்தி போகிறலையா, ஏன் பெரியவா இப்படி ஒரு சோதனை
அப்படின்னு ஒரு மாதிரி வருத்தப்பட்டு இருக்கிறது. ஒருத்தர் உள்ளேருந்து வந்தவர் இப்போ யார் என்ன தரிசனத்துக்கு வந்திருக்காளா, யார் வந்திருக்கிற தரிசனத்துக்கு அப்படின்னு அவர் கேட்டால் இவர் உடனே ஆமாம் நான் தான் மாமா வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே உங்களை உள்ளே வர சொல்லி உத்தரவு அப்படின்னு பெரியவா உள்ளேருந்து வர சொல்லி உத்தரவு பண்ணிக்கான்னு ஒரு ஷாக்கு, சர்ப்ரைஸ். அட இப்போ தான் நம்ம மனசில் நினச்சிருந்தோம், அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே காதில் விழுந்துடுத்தா, பெரிய உடனே ஆளை வச்சு உள்ளே கூப்பிடுங்கிறாளே அப்படின்ட்டு கேட்பானே. இத்தனை நேரம் ஒரே கஷ்டமாக இருந்தது, மனசுக்கு வருத்தமாக இருந்தது, இப்போ ஒரே சந்தோஷமாயிடுது. உள்ளுக்குள்ளே போனால் பெரியவா ஒரு எப்பொழுதுமே ஒரு அரகர குத்தி விளக்கு தான் இருக்கும். அந்த குத்தி விளக்கு வெளிச்சத்தில் பார்த்தா இருட்டில் ஓரமாக பெரியவா படுத்துன்னு இருக்கா. படுத்துட்டோன்னே கூட இருக்க பானாமிட்ட துரசாமி இருப்புள்ள வந்திருக்கான் அப்படின்னு சொன்னோடனே இவர் ஏதோ சொல்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறார். இந்த சுப்பிரமணியம் ஆரம்பிக்க போகிறார். அதுக்குள்ளே உடனே பெரியவா என்ன பண்ணா, அவன் மேலூர்லேருந்து வரானா கேளு அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், ஆமாம்மா மேலூர்லேருந்து தான் வரேன் அப்படின்னு. சரி இப்போ என்ன நமஸ்காரம்லாம் பண்ண வேண்டாமா, உடனே கிளம்பி போச்சலும் அப்படின்னு. இவருக்கு ஒரு சந்தோஷம் மாதிரி இருந்து இப்போ வருத்தம் வந்துடுத்து. என்னப்பா அது இவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைக்குமா தரிசனம் கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருக்கிறதே உள்ளுக்குள்ளே மெனக்கெட்டு பெரியவா கூப்பிட்டான்னா ஜம்முன்னு ஏதானு பேசிந்து விசாரிச்சு ஏதானு பண்ணி அனுகிரகம் பண்ண மாட்டாளோ, ஏனுமோ கடமைக்கு எதுங்கிறாப்புல நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாங்கிறா, உடனே கிளம்பி போங்கிறாளே. இவருக்கு என்ன ஏதுன்னே புரியல, குழப்பம். என்ன சொல்ல முடியும், பதிலாக பேச முடியும்? உடனே இவர் மொள்ள ஆரம்பித்தார். இல்லை நான் ராத்திரி இருந்துட்டு கார்த்தால பூஜை சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பார்த்துட்டு போகலான்னு அப்படின்னு முடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜையெல்லாம் இன்னொரு தரம் வரத்தையே பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பி உடனே போச்சொல்லு அப்படின்னா. இப்படி பெரியவா சொல்லிவிட்டு அப்புறம் அங்கே நிற்க முடியுமா? கூட வந்து கிளம்புங்க வெளில போங்க, பெரியவாளுக்கே உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு வெளியில் வந்தால் ஒரே குழப்பமாக இருக்குது. இப்படி ஆயிடுத்து பெரியவா நம்ம சரி வேண்டாம் நம்மளோட பேசி ஒன்றும் தான் பண்ணலைன்னா கூட ராத்திரி படுக்க வச்சுட்டு இருக்கிறாப்புல அலோவ் பண்ணிவிட்டு கார்த்தால சந்திரமௌலீஸ்வர பூஜையான தரிசனம் பண்ணி பார்க்கலான்னா அதுவும் எல்லாம் அடுத்த வர இன்னொரு தரம் வரத்தையே பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பி உடனே போகணுன்னு சொல்லிட்டாளே அப்படின்னு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த குழப்பம் வேறு, வருத்தம் வேறு. இப்போ எங்கே போகிறது? இப்போயே மணி 9க்கு மேலே ஆகிடுது. எப்படி போகிறது, எங்கே போகிறது அப்படின்லாம் யோஜனை பண்ணிட்டு திடீர்னு ஞாபகம் வந்தது. இவருக்கு பிரம்மோபதேசம்லாம் பண்ணி இவ பிரம்மஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படின்னு இவ வீட்டு வாத்தியார், ஒரு நல்ல பெரிய வித்வான், பெரியவாள்கிட்ட அசாத்திய பக்தி உள்ளவர், ரொம்ப தன்மையானவர். ஸோ அவர் ஞாபகம் வந்தது. அவர் உடனே மாயவரத்துக்கு பக்கத்தில் குத்தாலத்துக்கு பக்கத்தில் கூடலூர்னு இருக்குது, இந்த கூடலூரில் தான் சாஸ்திரிகள் இருக்கார். சரி வந்தோம், அவரையான போய் ஒரு எட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தோணித்து. சரின்னு அங்கே போகலாம் அப்படின்னா நேராக மாயவரம் போகணும். மாயவரம் வரத்தையே அர்த்தராத்திரி ஆகிடுது, 11 மணி 12 மணி ஆகிடுது. பார்த்தார் இதுக்கு மேலே வாரத்தில் போய் கதை வடிக்கிறது தர்மமாக இருக்காது அப்படின்ட்டு அங்கே மாயவரம் ஸ்டேஷன்லேயே படுத்துட்டு தூங்கிவிட்டு வெடிகாரத்தாலும் ஏந்துட்டு கூடலூருக்கு போகிறார். கூடலூரில் போனால் அங்கே இந்த ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் படுத்த படுக்கையாக இருக்கார், உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையாக இருக்கார். அப்படி படுத்த படுக்கையாக இருந்தாலும் இவர் தன்னை பார்க்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னா ஒரே சந்தோஷப்பட்டு அவருக்கு வரவேற்பெல்லாம் கொடுத்து உபச்சாரம் பண்ணி இங்கேயே இருந்து குளித்து சாப்பிட்டுட்டு போனால் எல்லாம் உபச்சாரம் பண்ணார், பேசியிருந்தால் எல்லாம் பண்ணார். இவர் அவனே அங்கேயே குளித்து சாப்பிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கிளம்பி நேராக ராத்திரி மேலூருக்கு போனார். மேலூருக்கு போனோடனே ஒரு வழியாக மேலூரில் கிளம்பின பிரயாணம் மேலூர்லேயே முடிஞ்சுது. இல்லை வேடிக்கை என்னென்ன, பெரியவாள் ஏதோ மின்னல் மாதிரி ஒரு நிமிஷம் பார்த்தது. பெரியவாளும் அதுவும் என்ன பண்ணான்னு ரொம்ப கடுமையாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா, அதெல்லாம் இருக்கக்கூடாது, பூஜை எல்லாம் பார்க்குறதா இன்னொரு தரம் பார்த்துக்கலாம், இப்போ கிளம்பி உடனே போகணும்னு சொல்லிட்டா. அப்படி போகணும்னு சொன்னாக்க எங்கே போகிறது, இப்படி அர்த்தராத்திரியில் நடுநிசியில் அப்படின்னு நினச்சிண்டு ஏதோ வீட்டு வாத்தியார் ஞாபகம் வர அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனால் அவர் அதுக்கு ஏற்றாப்புல படுத்த படுக்கையாக இருந்தார். அவரையும் பார்த்தது நல்லதாக போச்சு, அவரும் சந்தோஷப்பட்டார். ஆனால் அடுத்த சில நாட்களில் கடுதாசி இருந்தது. என்னன்னா இந்த கூடலூர் இந்த சாஸ்திரிகள் ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் சித்தி ஆயிட்டார் அப்படின்னு நியூஸ் வந்தது. சித்தி ஆயிட்டாரா? அப்புறம்தான் தெரிஞ்சது
அவருக்கு இறுதி காலம் வந்துடுத்துன்னு அவர் தெரிஞ்சுட்டு ஆபத் சந்நியாசம் வாங்கிட்டு சித்தியாயிருக்காருன்னு தெரிஞ்சுது. இந்த நியூஸை படித்தோடனே தான் கேட்டோன்னே இந்த சுப்பிரமணியத்துக்கு நிஜமாகவே கண் கலங்கித்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, பெரியவா இதுக்காக தான் ராத்திரி கூட தங்க விடாத, தன்னை கூட நமஸ்காரம் பண்ண விடாத, உடனே கிளம்பி போன்னு சொல்லியிருக்கா. அதில் என்ன சூக்ஷ்மமாக இருக்குது பாருங்களேன். குருநாதரோட கிருபை, அவள் சங்கல்பம் எப்படியெல்லாம் நம்மளை ஏற்கிறது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. பெரியவா எல்லாம் என்ன நமஸ்காரம் பண்ணலனாலும் பரவாயில்ல, உடனே கிளம்பி போ அப்படின்னு சொன்னால் எங்கே போகணும்னு எடுத்துக்கிறது? நியாயமாக பார்த்தா மேலூர் போகணும் தானே அர்த்தம், அங்கே தானே போகணும். ஆனால் இவருக்கு ஏன் குழப்பம் வரணும்? பெரியவா தான் போகணும்னு சொல்லிட்டாலே வந்த இடத்துக்கே திரும்பி போக வேண்டியதானே. அப்படி இல்லாத இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு யோஜனை வரவழித்து அந்த யோஜனையில் கூடலூர் ஞாபகம் வந்து ஆற்று வாத்தியார் ஞாபகம் வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷர், அவரை வந்து தான் வந்தால் அவரை எட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தால் இப்படி போய் பார்த்தது இப்போ என்ன ஆச்சுன்னு. இந்த பெரியவா மட்டும் இவ்வளவு கம்பல் பண்ணி உடனே அங்கேருந்து தங்கிட்டேந்து வெளியில் அனுப்பாத இருந்திருந்தா இவர் நிச்சயம் தன்னோட இந்த கூடலூர் போய் இவரை பார்த்துருக்கவே போகிறதில்ல, சாஷியில் பார்த்துருக்க போகிறதில்ல. அப்படி பார்க்காத இருந்திருந்தான்னா அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாதே போயிருக்க போகிறது. அப்படி இல்லாத கடைசி காலத்தில் அவரையும் போய் பார்த்து அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாப்புல இருந்ததுன்னா அதுக்கு காரணம் பெரியவா அங்கே நிற்க விடாத உடனே திரும்பி போன்னு துரத்தினது தான் அப்படின்னு அவரை தான் சொல்கிறார். பெரியவா பண்ணுற காரியம் பின்ன வேறு எப்படி இருக்கும்? அவள் இருன்னா இருக்கணும், போகணுன்னா போகணும். அவள் என்ன சொல்கிறாளோ அப்படியே கேட்டோன்னா அதில் ஏதோ காரண காரியங்கள் இருக்கும். இல்லைன்னா பெரியவாளுக்கு தெரியாத இவ்வளோ சிரமப்பட்டு மேலூர்லேருந்து வந்திருக்கார், இந்த ஊருக்கு வந்து முடிகொண்டான் வந்து அலைஞ்சு அங்கேருந்து சைக்கிள் எடுத்துன்னு பூந்தோட்டம் வந்து இவ்வளோ சிரமப்பட்டு ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னா அவரோட பிரியமாக பேசி கொஞ்ச நாள் இருக்க சொல்லி எல்லாம் பண்ணி சாப்பிட்டே அப்படியே கேட்டு எத்தனை பண்ணின்னா பண்ணணும் அப்படிதானே பண்ணுவா பெரியவா. அப்படி இல்லாத பெரியவா என்ன நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம், கிளம்பி உடனே போன்னு சொல்கிறா அப்படின்னா அதோட காரணம் இதான் அப்படின்னு புரியுறது. அந்த வேத குருவுக்கு அவரை கடைசியில் ஏதாவது என்ன அப்படின்னா சந்திரமௌலீஸ்வர பூஜையே இல்லை, அப்புறம் இன்னொரு தடவை வரத்தையே பார்த்துக்கலாம் அப்படின்னா இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது, இன்னொரு தடவை எப்போ வேணால் வந்து பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த குருநாதரை இப்போ விட்டீன்னாக்க நீ அப்புறம் பார்க்கவே முடியாது லைஃப் லாங். அதுக்காகத்தான் பெரியவா இப்படி அனுப்பிச்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சுது. அதை போல தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒவ்வொருத்தையும் பெரியவா வான்னா வருது, போனா போகிறது, இருன்னா இருக்கிறது அப்படின்னு வச்சுனுட்டோம் அப்படின்னா அது சொல்கிறது அப்படியே நம்புறது கேட்டுட்டோம் அப்படின்னா அதோட காரியம் பின்னால் புரியும். அதுமாரி 1973 வருஷம் பெரியவா கலவைங்கிற இடத்துல இருக்கா. இவர் போனார் தரிசனத்துக்கு. இந்த சுப்பிரமணியம் பொறுத்தே சில சமயம் பெரியவா பேசுகிறதெல்லாம் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சட்டிலாக ரொம்ப நுட்பமாக இருக்கும். அதுக்கு ஏதோ காரியம் இருக்குன்னு பின்னால் தான் புரியும். இவர் போனோடனே உடனே பெரியவா கேட்குறா, நீ சவுத்தார்காடு ஜில்லா பானாம்பட்டு துரசாமியரோட புள்ள இல்லையோ அப்படின்னா. இது சொன்னால் இந்த சுப்பிரமணியத்துக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன இப்போ திடீர்னு ஏதோ முதல்ல வராப்புல பெரியவா விசாரிக்கிறா. நாம் தான் அடிக்கடி வந்துட்டுருக்கோம், அப்பாவும் அடிக்கடி இங்கே வந்துட்டுருக்கார், கைங்கரிக்கா எல்லாம் தெரியும். இது பானாம்பட்டு துரசாமியர் பிள்ளைங்கிறது தான் கெசட்டில் பட்டாப்புல பெரியவாளுக்கு நன்னாவே தெரியுமே. அப்படிங்கிறது இந்த தரம் என்னமோ ஸ்பெஷலாக இப்போ தான் முதல்ல பார்க்குறாப்புல எல்லாம் வேறு டிஸ்ட்ரிக்ட் நமக்குன்னு சொல்லி தென்னார்காடு ஜில்லா பானாம்பட்டு துரசாமியரோட புள்ள தானே நீ அப்படின்னு. இவர் இந்த குழப்பத்தெல்லாம் தீரத்துக்குள்ள சுமார் பல உடனே பதில் சொன்னார், ஆமாம் அப்படின்னார். உடனே அடுத்த கேள்வி, உங்கள் அண்ணா பேர் கோபாலன் இல்லையோ அப்படின்னார். இதுக்கும் ஆமாம். உடனே அடுத்த கேள்வி, குடிமை சின்னப்போம் இல்லையோ அப்படின்னார். ஆமாம்னு. இவருக்கு குழம்பி படுத்து என்ன இப்போ பெரியவா திடீர்னு நம்மளோட இப்படி இன்ட்ரடக்ஷன் கேட்டுக்கிறா, அதுக்கப்புறம் நம்ம அண்ணாவை பற்றி கேட்குறா, அண்ணாவை பற்றி கேட்டுவிட்டு வருமானம் விடாத அவன் குடிமை வச்சுருப்பனா இத்தனை எல்லாம் வேறு கேட்குறாளே. இவர் ஆமாம் அப்படின்னொன்னு, உனக்கு தெரியுமோ இந்த ஊர்லேயும் கோபாலன்னு உனக்கு ஒரு அண்ணா இருக்கான், அது தெரியுமோ உனக்குன்னார். இது அதை விட ஷாக்காக இருந்து தூக்கி ஏறி போடுறப்படி, இது என்ன புது கதையாக இருக்குது, இந்த ஊர்லேயும் நமக்கு அதே கோபாலன்னு அண்ணாவா அப்படின்னார். நமக்கு ஒரு அண்ணா தானே கோபாலன்னு, இன்னொரு அண்ணா எப்படி இருக்க முடியும் புரியல. இப்படி இவர் குழம்பின்ண்டே இருக்கிறதே இந்த குழம்பின மூஞ்சியை பார்த்தா போல இருக்கு பெரியவா. உடனே சிரிச்சுட்டே சொல்கிறா, என்ன குழப்பமாக இருக்கா, நீ வேணா ஒன்று பண்ணு, இங்கே பக்கத்தில் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்குது, கலவையில் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் இருக்குது,
நீ அங்கே போய் விசாரிச்சு பாரு அப்படின்னா. நான் சொன்னது சரியா அப்படின்னு இருக்காளன்னு அங்கே போய் விசாரியேன் அப்படின்னார். சரி விசாரிக்கிறது. உடனே பெரியவசரா அப்படி விசாரிச்சுட்டு விஷயம் கிடைச்ச உடனே திரும்பி என்னை வந்து பார்த்துட்டு அப்புறம் போகும். இப்படி சொல்கிறதுலேருந்தே நம்ம அனுமானம் பண்ணிக்கலாம் என்னமோ இதில் சுவாரஸ்யமாக விஷயம் இருக்குதுன்னு. பெரியவா சொல்லிட்டா சரின்னு இந்த ஸ்கூலுக்கு வந்தார். ஸ்கூலுக்கு வந்தால் கவர்மெண்ட் ஸ்கூலு, பெரிய ஸ்கூலு. இவருக்கு வெக்கமாக இருக்குது. அதில் பெரியவா என்ன அடையாளம் சொல்லியிருக்கா, கோபாலன்னு பேர், உங்கள் அண்ணா குடுமி வச்சுன்னுப்பா திரும்பி கேட்டிருக்காள். இதுலேருந்தே தெரியுறது இங்கேயும் இருக்கிறவர் யாரோ குடுமி வச்சவர் ஒருத்தர் அப்படின்னு. இதை எப்படி போய் கேட்குறது, பெரியவா சொன்னான்னு கேட்குறதுக்கு இவருக்கு சங்கோஜம். யாரை போய் கேட்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சின்னு உள்ளே போயிட்டு ஒன்று வேணால் அப்படிலாம் ஆஃபீஸில் போய் யாரான ஸ்டாஃப் இருந்தால் கேட்போம், குடுமி வச்ச கோபாலன் இருக்காருனால கேட்போம் அப்படிங்கிறதுக்காக இவர் போனார். இந்த ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சோன்னு கண்ணில் முதல்ல ஒருத்தர் பட்டார். அவர் ஏதோ குனிஞ்சு ஏதோ காரியம் பண்ணிட்டு இருக்கார். பார்த்தா ஷாக் என்னென்னா தலையில் கட்டு குடுமி. அப்பாடா இந்த ஸ்கூலில் குடுமி வச்சுன்னு யாரான்னு இருக்காளான்னு கேட்கணுன்னா குடுமி வச்சுன்னவரே அங்கே எழுத்தாப்பில் நிற்கிறார். உடனே முள்ள அவர்கிட்ட போனார். போயிட்டு உடனே தான் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் உங்கள் பேர் கோபாலனா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார் ஆச்சரியமா, ஆமாம் கோபாலன் தான் அப்படின்னு. உடனே உங்கள் ஊர் சொந்த ஊர் அப்படின்னு. பணம்பட்டு அப்படின்னு. இது அடுத்த ஷாக்கு. உடனே உங்கள் அப்பா பேர் அப்படின்னு. துரசாமியர் அப்படின்னு. இந்த சுப்பிரமணியத்துக்கு தலையை சுத்தராப்பில் ஆகிடுது. என்ன இதே மாதிரியே இருக்குது, பானாம்பட்டுங்கிறார், அப்பா பேர் துரசாமிங்கிற, இவர் பேர் கோபாலங்கிற, அதே மாதிரி குடுமி வச்சுருக்க. நமக்கு தெரிஞ்சு நம்ம அப்பா பேர் தான் கோபாலன், நம்ம சொந்த ஊர் தான் பானாம்பட்டு, நம்ம அண்ணா பேர் தான் கோபாலன் குடுமி வச்சுருப்போம் அப்படின்னா இது என்ன டூப்ளிகேட் மாதிரி இங்கே இதே ஒத்துமையாக இருக்குது, இப்படி இருக்கே அப்படின்னுட்டு இவரும் பானாம்பட்டுங்கிறார், கோபாலன்கிற குடுமி வச்சுருக்கார், அப்பா பேர் துரசாமிங்கிறார். புரியல. சரி அதே பானாம்பட்டில் வேறு யாரான்னு இருந்திருக்கலாமா அப்படின்னா இத்தனை வருஷம் நம்ம அங்கே பிறந்து விழுந்திருக்கோம், இது மாதிரி ஒரு వ్యక్తిயை பார்த்ததே கிடையாது, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதையே உடனே இவர் கேட்டார். ஆமாம் பானாம்பட்டுங்கிறீர்கள், பானாம்பட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டார். உடனே அவர் சொன்னார் பானாம்பட்டு தெரியாதா, ஆரணிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு. அப்பாடா இப்போ தான் மர்மம் விளையித்து. ஓ ஆரணிக்கு பக்கத்தில் ஒரு பானாம்பட்டு இருக்கோ அப்படின்னு. உடனே அப்புறம் பேசியிருந்தா ஆமாம் ஆரணிக்கு பக்கத்தில் பானாம்பட்டு இருக்குது, எங்கள் அப்பா பேர் துரசாமியர், என் பேர் கோபாலன், இதெல்லாம் சொன்னால் உடனே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. சிரிச்சுண்டே சொன்னார், மாதிரி எங்களுக்கும் பானாம்பட்டு தான், எங்கள் அப்பா பேரும் துரசாமி தான், எங்கள் அண்ணா பேரும் கோபாலன்னு பேர். ஆனால் நாங்கள் இருக்கிற பானாம்பட்டு சவுத் ஆற்காடு ஜில்லாவில் இருக்கிற, தென்னார்காடு ஜில்லாவில் இருக்கிற பானாம்பட்டு, உங்களோட தான் நார்த் ஆற்காடு ஜில்லாவில் இருக்கிற பானாம்பட்டு. இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, பெரியவா தரிசனத்துக்கு வந்து பெரியவா சொன்னோன்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம்தான் இந்த சுப்பிரமணியத்துக்கு புரிஞ்சுது, வந்தோடனே நம்ம பரிச்சயப்பட்டவா தானே, பழகினவா தான், பெரியவா வந்தோடனே யார் வந்திருக்கா அப்படின்னு, நீ தென்னார்காடு ஜில்லா பானாம்பட்டு துரசாமி இருப்புள்ள தானேன்னு கேட்டதுக்கு இப்போ தான் புரிஞ்சுது. அப்படின்னு நினச்சிருக்கியா, இதே மாதிரி இன்னொன்று காமிக்கிறேன் பாரு உனக்கு அப்படின்னு இப்போ நமக்கு காமிக்கிறதுக்காக இப்படி பெரிய பண்ணியிருக்காங்க. இவர் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, இப்படி ஒரு சிமிலாரிட்டி இருக்குமா, அதிசயம் இருக்குமான்னு. அதனால தான் பெரியவா என்ன பண்ணியிருக்கா, நீ அவரை போய் பார்த்துட்டு திரும்பி என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகணும்னு சொல்லியிருக்கா கன்ஃபர்மேஷனுக்கு. இவர் திரும்பி பெரியவாள்கிட்ட போனார். போனோடனே பெரியவா சிரிச்சுன்னு, என்ன நான் சொன்னது கரெக்டாக, துரசாமி ஏற்பிள்ள கோபாலன் உனக்கு இங்கேயும் ஒரு அண்ணா இருக்கானா அப்படின்னா. இவருக்கு ரொம்பவே ஆச்சரியம். அப்புறம் பெரியவா சொல்றா, எதுக்காக சொன்னேன்னா பாரேன், உலகத்தில் இது மாதிரி எத்தனையோ ஒத்துமைகள்லாம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு வேணால் படல்ல தெரியலையே வழிய சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்குது, ஆனால் எல்லாம் எவ்வளோ ஒத்துமையாக இருக்குது பாரு. இதுதான் ஈஸ்வர சிருஷ்டி, பகவத் சிருஷ்டியில், ஈஸ்வர சிருஷ்டியில் இப்படி எத்தனையோ அதிசயங்கள் இருக்குப்பா உலகத்தில் அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். வாஸ்தவம் தான், உலகத்தில் இதே மாதிரி எத்தனையோ ஒத்துமை இருக்கலாம், எத்தனையோ அதிசயங்கள் இருக்கலாம். அது அத்தனையும் ஒன்றுக்கு ஒன்று மீட் பண்ணுறதை பார்க்குறதுன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதை எப்படி பார்க்க முடியும்னார். பெரியவா மாதிரி ஒரு ஞானி இருந்து சொன்னால் தானே தெரியும் நமக்கு.
நமக்கு அதான பெரிய வருத்தமாக இருக்குது. இப்படிலாம் நமக்கு இது மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி நம்மளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தி நமக்கு அன்பை புகட்டி அருள் பண்ணுறதுக்கு அந்த பெரியவா ஸ்தூலமாக இருக்கிறதே எவ்வளவு பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னு தெரியுது. இப்படி ஒரு அதிசயம் பெரியவாளோட பக்தர்களில். அதேமாரி 1983 வருஷம் மகாகாங்கிற இடத்துல பெரியவா இருந்தால் இவர் தரிசனத்துக்கு போனார். போயிட்டு இவ்வளவு தூரம் போயிருக்கோம், அப்படியே பண்டரிபுரம் போய் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னு இவர் பிளான் பண்ணியிருந்தார். பெரியவாள்கிட்ட வந்தனம் பண்ணி சொன்னார், நான் இங்கேருந்து கிளம்பி பண்டரிபுரம் போய் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணிட்டு போகலான் இருக்கேன், பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. உடனே பெரியவா கையை தூக்கினா அனுகிரகம் பண்ணிட்டா. இவர் நேராக பண்டரிபுரத்துக்கு வந்தார். இவருக்கு என்ன அப்படின்னா, அன்றைக்கே இம்மீடியட்டாக சாயந்தரத்துக்குள்ளே கிளம்பி ஊருக்கு போய் ஆகணும், லீவு கிடையாது, ஊருக்கு போய் ஆகணும். அப்படி ஒரு ஹெக்டிக்காக பிரகடத்தில் வந்திருக்கார். ஆனால் பண்டரிபுரத்துக்கு போனால் என்னென்ன அங்கே அந்த கூட்டத்தை பார்த்துட்டு இவருக்கு பயந்தே விட்டார். அது ஏதோ ஆஷாட ஏகாதசி சமயம், இவருக்கு அது தெரியாது. ஏதோ சாதாரணமாக நினைக்கிறப்ப எல்லா கோவிலுக்கும் போகிறப்பல பண்ணுறவங்க போய் பார்த்துட்டு போகலான்னு நினச்சின்னு போயிருக்கார். அது ஆஷாட ஏகாதசி சமயமாக இருக்கிறதுனால அந்த கூட்டத்தையும் பார்த்தார், பயந்து போயிட்டார். இந்த க்யூவில் நின்று நம்ம எப்போ பார்த்து ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கெல்லாம் போக முடியாது. இவருக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இவ்வளவு ஆசையாக பார்க்கணுன்னு வந்துட்டு பாண்டரங்கனுக்கு அவ்வளோதான் கருணை போல் இருக்குது, நமக்கு கொடுப்புனா அவ்வளவுதான் அப்படி இல்லை நினச்சிண்டு சரி என்ன பண்ணு தெரியல, கோவிலையான்னு ஒரு சுற்றிட்டு வரலாம். அதாவது சுற்றி வர எப்படி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது புரியாத அந்த குழப்பத்தில் கோவிலையான்னு ஒரு பிரட்சம்லான்னு அப்படியே சுற்றிட்டு வரத்தே பக்கத்தில் ஒரு மாட வீதியில் ஒரு பெரிய கதவு ஒன்று கோவில் சுவரில் பார்த்தார். அங்கே ஒருத்தரும் ஆள் நடமாட்டம்லாம் இல்லை. அதுக்கிட்ட வந்து நின்றுண்டு என்ன பண்ணுறேன்னு தெரியல, கதவையே சாத்தியிருக்கு. இப்படி ஆயிடுத்தே நினச்சிட்டு தரிசனத்துக்கு நமக்கு பிராப்தம் இல்லையே, தரிசனத்துக்கு பிராப்தம் இல்லையே நினச்சிட்டு இத்தனைக்கும் பெரியவாள்கிட்ட சொன்னோம், பெரியவா அனுகிரகம் தானே பண்ணினா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கிறதே அந்த பெரிய கதவில் திட்டி கதவும்பா. இந்த கோவில்லாம் ஒரு குட்டியாக ஒரு கதவு இருக்கும், அதில் இந்த ஸ்டாஃபு இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணுறவா கோவில் பூஜை பண்ணுறவா தான் போகிறாப்பில் இருக்கும். அதை கதவை திறந்து ஒருத்தர் வந்தார், ஒரு மராட்டிக்காரர். இவர் நிற்கிறத பார்த்துட்டு உடனே உங்களுக்கு விட்டோபா பார்க்கணுமா அப்படின்னு கேட்டார் ஹிந்தியில். இவர் என்ன சொல்கிறது, ஆமாம் அப்படிங்கிறதுக்குள்ள வா என்னோட அப்படின்னார். உள்ளே அழிச்சுன்னு போனார். நேராக இங்கே போனால் அங்கே போனால் இப்படி சுற்றி என்ன பண்ணினார், நேராக கொண்டு பாண்டரங்க சென்னையில் நிறுத்தினார். பார்த்துக்கோன்னார். அவர் அந்தன்னு போயிட்டார், காணும் அவளை. இவர் பாண்டரங்கனை தரிசனம் பண்ணார், ருக்மாயை தரிசனம் பண்ண எல்லாம் பண்ணிட்டு வந்தவர் யார், எதுக்காக அந்த சமயத்தில் வந்து கதவை திறந்துட்டார். கதவை திறந்துன்னு வந்தவரும் அவர் பாட்டுக்கு வேறு காரியமாக வந்தால் போயிருக்கலாம், எதுக்கு கேட்டார் அப்படின்லாம் அவருக்கு புரியல. அப்புறம்தான் தோணித்து எதுவாக இருந்தால் என்ன, பெரியவா அனுகிரகம், பெரியவாள்கிட்ட சொல்லிட்டுன்னா வந்திருக்கோம். பண்டரிபுரம் போய் பாண்டரங்கனை சேவிச்சுட்டு ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பெரியவா கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ணியிருக்கான்னா எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தானே, எத்தனை பேர் இருந்தா என்ன, அந்த குரு கிருபை இருக்கிற மாத்திரத்தில் சொல்கிறாரே, தன்யஹோ பிரதட்சிணான் சத்குரு ராயாச்சி ஜாலித்வர சுரவர விமான உத்தராயாச்சி. எவன் அந்த குருட்ட பக்தி பண்ணி பிரட்சணம் பண்ணுறானோ அவனை பார்க்கறதுக்கு தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்கா அப்படிங்கிற. ஸ்ரீரங்காத்மஜ விட்டல புடையும் உபாராகிலா அப்படிங்கிற. எப்படி அந்த குரு பக்தி பண்ணுறானோ குருவை பிரட்சணம் பண்ணானோ அவனுக்கு முன்னால் பாண்டரங்கன் வந்து நிற்கிறான் தரிசனம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு அபங்கத்தில் பாடினதுலாம் எவ்வளவு உண்மை அப்படின்னு இங்கே தெரிஞ்சுது. இதான் பெரியவா அனுகிரகம், பெரியவாள்கிட்ட பக்தி பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தெரியுது. இப்படி இருக்கிற அந்த சிவசுப்பிரமணியத்துக்கு இன்னும் அதிசயமாக பல நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஒன்று என்னங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.